புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகின்றன. சோரியகுப்பம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்கள். சாத்தனூர் அணையிலிருந்து பல்வேறு கன அடி தண்ணீர் திறப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரில் பல பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சோரியகுப்பம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் கங்கனாங்குப்பம் பகுதியில் சாலையை பெருக்கெடுத்து வெள்ளம் மூடுவதால் கங்கனாங்குப்பத்தில் இருந்து இடதுபுறமாக வாகனங்கள் பைபாஸ் சாலையை நோக்கி வருகின்றன. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் சின்ன கங்கனாங்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம் என 2 பகுதிகள் இருக்கின்றன. 2 பகுதிகளுக்கு நடுவே சாலையை பெருக்கெடுத்து மூழ்கடித்து வெள்ளம் மூடுவதால் அந்த சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கங்கனாங்குப்பம் வலதுபுறமாக இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை நோக்கி வாகனங்கள் வந்தவனம் இருக்கின்றன. இதனால் இந்த பகுதி முழுமையாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சோரியங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் காண முடிகிறது. இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலமாக இந்த சோரியங்குப்பம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கின்றன. போக்குவரத்து போலீசார் ஆங்காங்கே வந்து அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூரை பொறுத்தவரை தற்போது வரை நிலவரப்படி மழை என்பது இல்லை. ஆனால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான தரைப்பாலத்தையும் மூழ்கடித்து செல்லக்கூடிய காட்சியில கூட நாம் காண்கிறோம். இந்த சோரியங்குப்பம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 கிலோமீட்டர் நேரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து காணப்படுகின்றன.